குருவி சரணம். வணக்கம் ஐனவசி. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த காணொலியில கிருஷ்ணபைரவ தந்திரால வழங்கப்படக்கூடிய யோக சக்தி அப்படிங்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு அபியாசத்தை பத்தி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. அது பயிற்சியை மாத்திரம் குறிப்பிடக்கூடியதாக வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த காணொலி இல்லாம இதுல ஒரு மகா யோகியினுடைய சரித்திரத்தை ரத்ன சுருக்கமா பார்க்க போறோம். ஏன்னா அப்பதான் இதோட வல்லமையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் இந்த யோக சக்தி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வழக்கமா தியானங்கள் பண்ணியிருக்கலாம், பிராணாயாமம் பண்ணியிருக்கலாம், வேறு சில விதமான தியான பயிற்சிகளை பண்ணியிருக்கலாம். ஆனா இது முற்றிலும் வேறு வகையான ஒரு ஆற்றல். இது ஆற்றல், உங்களுக்கு ஆற்றல் வழங்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அந்த பிராக்டிஸை நீங்க கடைபிடிச்சு சில வருடங்கள் கடைபிடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஆனா இந்த யோக சக்தியை பொறுத்த வரைக்கும் குருவானவர் தன்னுடைய தவ ஆற்றலை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார், உங்களுக்குள்ளார தவ ஆற்றலை செலுத்துகிறார். அதுதான் தீட்சை. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க முதல் நாளே ஆற்றல் பெற்ற நபராக மாற இருக்கிறீர்கள். அதை முதல் நாளே உணரவும் செய்ய இருக்கிறீங்க. இந்த யோக சக்தியினால உடல் அளவிலும் மனதளவிலும் ஆத்ம அளவிலும் தரிசன அளவிலும் மிகப்பெரிய அற்புதங்களை அனுபவம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்டியலில் நீங்களும் இணைய போறீங்க. இந்த பயிற்சிக்கு ஒரு அரை மணி நேரத்தை நீங்க தினமும் காலையில மாலை அல்லது இரவு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா போதுமானது. இது நிகழ்த்தக்கூடிய அற்புதம் உங்கள் வாழ்க்கைக்கு மறுவடிவம் கொடுத்துரும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, உங்க விதியவே மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இந்த யோக சக்திக்கு இருக்கிறது. இந்த யோக சக்தியை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அவருடைய வரலாற்றை சுருக்கமா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஹரிதுவார்ல தவத்தையும், தாந்திரிகத்துல தசமகா வித்யாவையும், யோகத்துல கேசரி யோகத்தையும் தாண்டிய நிலைகளை சித்தி செய்தவர், காலபைரவருடைய உபாசகர், தசமகா வித்யாவை முடித்தவர் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் தான் கொடுக்கிறார். இந்த யோக சக்தி எத்தகைய வடிவத்தில் செயல்படுது, அதோட வல்லமை என்னங்கிறதை இப்போ வரிசையா பார்க்கலாம். உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் முதல் நாளே கிடைக்குது. அந்த ஆற்றலை ஒரு 5ஆக பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். 5 வகையில பிரிச்சு சொல்றேன். 1, பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் உங்களுக்கு தீட்சை கொடுத்த மறுகணம் உங்களை சுற்றி ஒரு தெய்வீகமான கவசம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த தெய்வீகமான கவசம் உங்களை பாதுகாக்கும். எப்படி? விபத்துக்கள்ல இருந்து, ஆபத்துக்கள்ல இருந்து, துஷ்ட மனிதர்களுடைய செயல்கள்ல இருந்து, துஷ்ட சக்திகளுடைய செயல்பாடுகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு தீட்சை கொடுத்தோடனே குண்டலினி சக்தி வெளிப்பற்றும். உங்க குலதெய்வம் வெளிப்பட்டு விடும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த யோக சக்தியை நீங்க கடைபிடிச்சிட்டு வரும்போது அதுவும் கிளியர் ஆயிரும். 2வது, உங்களுக்கு ஒரு பிராணாயாமம் கற்றுக் கொடுப்போம். பிராணாயாமங்கிறது என்ன? மூச்சை இழுப்பது பூரகம், அடக்குவது கும்பகம், வெளியிடுவது ரேசகம். இது வழக்கமான பிராணாயாம பயிற்சிகள். நாம கொடுக்கக்கூடிய சித்த பிராணாயாமம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த பிராணாயாமத்தோடு ஒரு பீஜ மந்திரத்தை நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த பீஜ மந்திரத்தோடு இந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது நீங்க ஒரு சில நாட்களிலே மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. ஜடராக்னியும் யோகாக்னியும் செயல்படுவதை நல்லாவே நீங்க சில நாட்கள்லயே உணர முடியும். நாங்க சொல்ற மாதிரி கடைபிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிராணாயாமம் கர்மத்தின் மீது செயல்படுவதையும் நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய சக்கரங்களுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிறதையும் இந்த பிராணாயாமம் தூண்டும். அதையும் உணர முடியும். 3வதா, உங்களுக்கு காரிய சித்தின்னு ஒரு பவர் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய தியான முறைகள் காரிய சித்திங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது கிடையாது. ஆனா நாம கொடுக்கிறோம். காரணம், நமக்கு அந்த சக்தி இருக்கு. பிரஜாபதியினால தர முடியும். நாங்க யோக சக்தியை கொடுக்கறதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு ராஜ ரிஷி மாதிரி வாழணும், ஒரு இல்லற யோகி மாதிரி வாழணும். கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட என்ன சொன்னாரு? நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன பேடி ஆயிட்டியா அப்படின்னாரு. புரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுதர்மம் இருக்கும், கடமை இருக்கும். அதை செய்ய வேண்டும். அதுதான் கடமையின் பாதை, தான் இறைவனுடைய பாதை. நீங்க உங்களுடைய இல்லற கடமையை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, கடன். ஆனா அது சிறப்பாக செய்யணும். அதை சிறப்பாக செய்வதற்கான வல்லமையை யோக சக்தி கொடுக்கும். அதாவது உங்க பொருளாதார வாழ்க்கையில் உயர்வதற்கு இந்த யோக சக்தியில் இருக்கக்கூடிய காரிய சக்தியை பயன்படுத்திக்கலாம். நீங்க உங்களை சார்ந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவரா இருக்கிறீங்க. இந்த காரிய சித்தியை கொண்டு குடும்ப பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்க முடியும். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த காரிய சித்தியை பயன்படுத்தி அந்த உடல் நலமின்மையையும் குணப்படுத்த முடியும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காரிய சித்தி பவரை பயன்படுத்தி நீங்க உதவ முடியும். உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கணும், அதுக்கு இந்த காரிய சித்தி பவரை பயன்படுத்தலாம். இதெல்லாம் எப்படிங்கிறது தீட்சையின் போது தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதெல்லாம் ஒரு ரகசிய காப்பு, அதை அப்படியே வெளிப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனா இந்த காரிய சித்தியை கொண்டு பயன்படுத்தி
காரியங்களை முழுமைப்படுத்தலாம். சித்தினா முழுமைப்படுத்துவது, காரியம்னா ஆக்சன், செயல். செயல் முழுமை அடைவது எப்போது? வெற்றி பெறுகின்ற பொழுது அது முழுமையடையுது. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மாபெரும் ஆற்றல் காரிய சித்தி அப்படிங்கிற இந்த ஆற்றல். இந்த ஆற்றல் நீங்க முதல் நாளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவீங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டே இந்த ஆற்றலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவீங்க. நான்காவதா உங்களுக்கு ஒரு மந்திர உபதேசம் தரப்பட போகுது. அந்த மந்திர உபதேசம் யாருடையது அப்படின்னா பகவான் குரு ஓம்காரநாதருடையது. இந்த இடத்துல தான் நீங்க பிரஜாபதி ரிஷியோகி அவர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும், ஓம்காரநாதரை புரிஞ்சுக்கணும். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் ராணுவ வீரரான தந்தைக்கு ஒரு காரணகாரிய புருஷராக அவதரித்தவர். அவருடைய அப்பா மிலிட்டரியில் இருந்தவர். 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் பங்கேற்ற வீரர் அவர். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தர். விவேகானந்தர் மீது மிகப்பெரிய பிரியம் கொண்டவர். அவருக்கு திருமணமான பிறகு ஜம்கட்டாவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போயிருக்கிறார். அங்க அந்த தாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், அம்மா எனக்கு ஒரு மகனை கொடு, அந்த மகன் விவேகானந்தரை போல ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி பிரார்த்தனை பண்றார். ரொம்ப ஆழமான பிரார்த்தனை பண்றார். அப்ப கண்களை திறக்கும் போது முன்னாடி ஒரு யோகி நிற்கிறார், கம்பீரமான ஒரு யோகி. அவர் சொல்றார், எங்களில் ஒருவன் உனக்கு மகனாக வந்து பிறப்பான். இவர் மனசுக்குள்ளதான் பிரார்த்தனை பண்ணார். அந்த யோகிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஆக இது ஒரு தேவ வாக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்பி வந்திருக்கிறார். ஒரு வருட காலகட்டத்தில் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் பிறப்பெடுத்திருக்கிறார். அவர் பிறந்த காலகட்டத்திலேயே நற்சகுனங்கள் நிறைய தோன்றி இருக்கிறது. வளர்ந்து வர்றாரு. 5 வயது உறங்கி கொண்டிருக்கும் போது ஒரு குரல் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறது. எந்திரிச்சு பார்த்தா உலகத்தோட ஊழி கால காட்சிகள்லாம் தோன்றுது. நடுவுல நடராஜருடைய விஸ்வரூப தரிசனம். 5 வயது குழந்தை. அவருக்கு அந்த ரூபம் என்னன்னு தெரியல. நடராஜர்னா என்னன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவருடைய தந்தை அவருக்கு அறிமுகப்படுத்தியதெல்லாம் பிள்ளையாருங்கிற தெய்வம் தான். அவருக்கு பிள்ளையார் தெரியும், ஆனா நடராஜரை தெரியல. அந்த ரூபத்தை பார்த்தோன்னே அவர் பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கிடுறாரு. அதுக்கு பின்னான நாட்கள்ல நிறைய காட்சிகள் வருது. நிறைய மானுட சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியான விஷயங்களை அவரால் பார்க்க முடியுது. ஒரு சின்ன பையன் எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாம தவிக்கிறார். அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது 8 வயசுல புரிஞ்சுக்கிறாரு, நாம ஏதோ ஸ்பெஷலா இருக்கும், ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் நமக்குள்ள இருக்கு. அது என்ன, நான் யாரு, இந்த கேள்வி அவருக்குள்ள அரிக்குது, அவருக்குள்ள துளைக்குது அந்த கேள்வி. அது தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு கண்களை மூடி யோசிச்சா தனிச்சையாவே அது தியானத்துக்கு அழைச்சிட்டு போயிருது. 2-3 மணி நேரம் தியானத்துக்கு போயிடுறாரு, ஆழ்ந்து போயிடுறாரு. நான் ஒரு நிமிஷம் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கு, ஏன் 2-3 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் அவர். அந்த பிறகு அவர் இந்த தேடலுக்கு யார் விடை தருவாங்கன்னு அலசுகின்ற பொழுது அவருக்கு குரு தேவை அப்படின்னு ஒரு சிந்தனை உதிக்குது. தன்னை உணர்வதற்கு குரு தேவை, ஞானம் பெறுவதற்கு குரு தேவை, எனக்கு குரு தேவை அப்படின்னு முடிவெடுக்கிறார். 10ஆம் வகுப்பு முடியுது, காட்டுக்கு ஓடிட்டார். காட்டுல போய் நான் அகத்தியர் அடைய போறேன், சிவபெருமான அடைய போறேன், சிவதரிசனம் பெற போறேன்னு அவர் காட்டுக்குள்ள ஓடிட்டார். அவருடைய பயணம் மிகப்பெரியதாக இருந்திருக்கு. பள்ளி படிப்பதனால் பாதிக்க கூடப்பட்டிருக்கு. நிறைய மகான்கள் அவருடைய யோகத்துல காட்சி கொடுக்குறாங்க. மகனே, உன்னோட குரு மகத்தானவர் வருவார், இப்ப நீ போய் உன் கடமையை செய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் விடாப்படியே குருவை சந்திச்சே தீர்வுன்னு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறார். கோரக்கருடைய நூல்கள்ல சதுரகிரியில ஜோதிர் விருட்சம் எங்க இருக்கு அப்படின்னு குறிப்பு இருக்கு. ஜோதி விருட்சத்தை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு ரிஷியுகி பயணிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு அதுக்கு அருகாமையில ஒரு புதர் மாதிரியான இடத்துல உட்காந்துட்டு நான் சிவபெருமான பார்த்தே தீரணும், ஒன்னு பார்க்கறேன் இல்லைன்னா என் வாழ்க்கை முடியட்டும்னு சொல்லி உட்காந்துட்டார். நாட்கள் வாரங்களா மாறுது. சுமார் 3 வாரங்கள் கடக்குது. குருவாக்கு இல்லாம தவம் செய்ய முடியாது. அந்த சமயத்தில் அவருக்கு குருவாக்கு இல்லையா, அதனால அவரால் அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். உடம்பு தாங்கல, அப்படியே சாஞ்சிருது. அப்படியே சாஞ்சிடுறாரு. அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறார். அந்த சமயத்துல ஒரு பெண் வர்றாங்க, ஒரு நடுத்தர வயது பெண் வர்றாங்க. அது ஒரு தெய்வம், வனபத்திரகாளி. தாய் அப்போ பிரஜாபதிக்கு தெரியல, பிரஜாபதி ரிஷியோகிக்கு தெரியல, யாரோ ஒரு பெண்மணி நம்மளை காப்பாற்ற நினைக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கஞ்சி கொஞ்சமா அவங்க வாயில போட்டுறாங்க. சக்தி வந்துருச்சு, அவருக்கு சக்தி வந்துருச்சு. ஆனாலும் அவரால் எந்திரிக்க முடியல. அவங்க கடந்து போறாங்க. அவங்க கடந்து போன பிறகு ஒரு வயோதிகர் வர்றாரு. அவர் கால்கள் எடுத்து விடுறாரு. ரொம்ப நாள கால்கள் ஒரே நிலையில் இருந்தாலும் மடமடன்னு சத்தம் கூட வருது. அப்படியே எடுத்து நீவி விடுறாரு. நீவி விட்டு, நீ போ மகனே, உன்னுடைய குரு வருவார் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையை அவரால் தட்டவே முடியல. திரும்பி வர்றாரு. பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. காலேஜில் என்ஜினியரிங் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம்
காத்திருக்கார், என்னுடைய குரு வருவார் அப்படின்னு காத்திருக்கிறார். ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது எப்படி 5 வயதில் ஒரு அற்புதம் நடந்ததோ அதே போன்ற ஒரு அற்புதம். ஓம்காரநாதர் வந்தார். யார் ஓம்காரநாதர்? சதாசிவனுடைய இன்னொரு ரூபம் தான் ஓம்காரநாதர். ஒரு குரு தத்துவம், சதாசிவனுடைய குரு தத்துவம் ஓம்காரநாதர். அவர் தான் தோன்றார். பூட்டப்பட்ட அறைக்குள் தூங்கி இருக்கார். அவர் முன்னாடி தோன்றி தட்டி எழுப்பி ஹரிதுவார்க்கு வா மகனேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார். பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு இவர் தான் நம்முடைய குரு அப்படின்னு. அவர் தேடி பயணிக்கணும் முடிவெடுக்கிறார். ஹரித்வார் போறதுக்கான அத்தனை சூழலும் தானாகவே அமையுது. இது ஒரு நீண்ட வரலாறு, சுருக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சூழலை எப்படி அமைஞ்சிச்சுங்கிறது தனியாக இன்னொரு நாள் பார்ப்போம். ஹரித்வாருக்கு போறாரு. கோயிலுக்கு போற வழியில ஓம்காரநாதர் அவருக்கு காத்திருக்கார். வா காட்டுக்குள்ளன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாரு. காட்டுக்குள் 6 மாத காலம் கடுமையான பரீட்சைக்கு ஆளாகிறார் ரிஷியோகி. கடுமையான பரீட்சை. அந்த பரீட்சைகளெல்லாம் தேர்ச்சி அடைந்த பிறகு அவருக்கு தீட்சை வழங்கப்படுகிறது, யோகம் வழங்கப்படுது. அதன் பிறகு காலபைரவருடைய உபாசனை வழங்கப்படுது. அதன் பிறகு உத்தன் பாபாஜி மூலமாக தசமகா வித்யாவை ஓம்காரநாதர் வழங்க வைக்கிறார். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு, பிரமிக்கத்தக்க வரலாறு. ஒரு வகையில் பார்த்தா இப்படிலாம் இருக்கா ஆன்மீகத்தில் அப்படின்னு வியக்கக்கூடிய வரலாறு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆக யோகம் முடிச்சாச்சு, உபாசனை நிலைகள் முடிச்சாச்சு, தாந்திரிகத்தை முடிச்சாச்சு, தவத்தையும் டச் பண்ணி அவர் பயணிக்கிட்டு இருக்கும் போது ஓம்காரநாதர் சொல்றார். அப்ப தெரிஞ்சிருச்சு சிவபெருமான் தான் வந்தார் அப்படிங்கிறது. ஹரித்வார் போன ஒரு 11 மாசத்துலயே பிரஜாபதி ரிஷிக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தவ நிலையெல்லாம் முடிக்கும் போது அவருக்கு பிரஜாபதிங்கிற நிலை கொடுக்கிறார். பிரஜாபதிங்கிற நிலைக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மாவுக்கு இணையான நிலைன்னு அர்த்தம். அவங்க நினைச்சா இந்த இயற்கையில என்ன வேணாலும் செய்ய முடியும். நினைத்த நேரத்தில் 30 தெய்வங்களையே அவங்களால தரிசிக்க முடியும். அதுதான் அவங்களுடைய அந்த அத்தாரிட்டி, பிரஜாபதியினுடைய நிலை. அது ஒரு நிலை. பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு நிலை எப்படி விஸ்வாமித்திரருக்கு சிவபெருமான் கொடுத்தாரோ அதே போன்ற ஒரு நிலை பிரஜாபதி ரிஷி யோகிக்கு வழங்கப்பட்டுச்சு. பிரஜாபதிங்கிறது ஒரு நிலை தான். இப்போ ஓம்காரநாதர் என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, மகனே உனக்கு அஷ்டமா சித்திகள் வரைக்கும் ஆற்றல்களை கொடுத்துட்டேன், பிரஜாபதிங்கிற நிலையை கொடுத்துட்டேன். இதெல்லாம் எதுக்கு? நீ காட்டுக்குள்ளரே பயணிக்கிறதுக்காகவா? இல்ல, நீ நாட்டுக்குள்ள போகணும். பல லட்சம் மக்கள் உனக்காக காத்திருக்காங்க. நீ வழி நடத்த வேண்டும் என்பதற்காக பல ஆத்மாக்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கு. நீ போ, அவங்களெல்லாம் வழி நடத்தி என்னிடம் அழைத்து வா அப்படின்னு சொல்ற. அப்படி வந்தவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள். ஓம்காரநாதருடைய கட்டளைப்படி தன்னுடைய தவ ஆற்றலை எடுத்து அவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் யோக சக்தி. இந்த யோக சக்தியின் மூலமாக மனித குலத்துல மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்குன்னு சொல்லி சிவபெருமானே கட்டளையை கொடுத்து அனுப்புனது தான் இந்த பயிற்சிங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பயிற்சிங்கிறத விட ஆற்றலை தான் நம்ம கொடுக்குறோம். அதன் பிறகு நீங்க அபியாசம் பண்ணி அதை வளர்த்துக்கிறீங்க. பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் தன்னுடைய தவ ஆற்றல், யோக ஆற்றல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு தருவதன் காரணமாக தான் உங்களுக்கு சீக்கிரமா அனுபவங்கள் கிடைக்குது, இறை தரிசனங்கள் சீக்கிரமா கிடைக்குது. ஆக அந்த ஓம்காரநாதர், பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை உருவாக்கிய அந்த ஓம்காரநாதர், நம்முடைய ஆதி குருவாக இருக்கக்கூடிய ஓம்காரநாதர், அவருடைய மந்திரோபதேசம் இந்த யோக சக்தி பயிற்சியில கொடுக்கப்படும், அபியாசத்துல கொடுக்கப்படும். இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு தான் நீங்க அடுத்த கட்ட விஷயங்களே அபியாசங்களை கடைபிடிக்கணும். காலையில 108 முறை, சாயந்தரம் அல்லது இரவு 108 முறை சொல்லி பயிற்சியை ஆரம்பிச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சர்வரோக நிவாரணி மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். உங்களுக்கு ஓம்காரநாதருடைய உறுதுணை கிடைக்கும். எப்படி பாண்டவர்களுக்கு கிருஷ்ணனுடைய உதவியும் உறுதுணையும் எப்போதுமே இருந்துச்சோ அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு, இந்த பாதையில பயணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய உறுதுணை எப்போதுமே இருக்கும். அடுத்ததா ஓம்கார தியானம். இந்த ஓம்கார தியானம் அப்படிங்கிறது 15லிருந்து ஒரு 20 நிமிடம் நீங்க கடைபிடிக்கணும். பொதுவாக தியானிக்கின்ற பொழுது மனசு வெகுவா அலைபாயும் இல்லையா? இந்த தியானத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த படிநிலைப்படி நீங்க இந்த தியானத்தை கடைபிடிச்சீங்கன்னா உங்க மனம் சீக்கிரமாகவே ஒடுங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். இந்த தியானத்தின் மூலமாக உங்களுக்கு இறை தரிசனமும் சாத்தியமாகும், ஞானம் சாத்தியம். நீங்க சக்கரங்கள்ல அடுத்தடுத்த பல ஆதிக்கங்களை பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. இந்த யோக சக்தியை சரிவர கடைபிடித்து குரு மீது பக்தி மாறாமல் நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் தன்னை உணர்தலும் சாத்தியம், ஆத்ம தரிசனமும் சாத்தியம், பிரம்ம ஞானமும் சாத்தியம். இந்த யோக சக்தியில சாத்தியமாகாத விஷயங்களே கிடையாது. நீங்கள் ஒரு இல்லற யோகியாக இந்த யோக சக்தி மூலமாக மாறப்போகிறீர்கள். அதுக்காக தான் இந்த அபியாசத்தை கொடுக்கிறோம். இந்த யோக சக்தியை நீங்க கற்று வாழ்க்கையில சாதிக்கணும், நீங்களும் பல வகைகளில் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா 360 டிகிரி வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். 100% முழுமையான ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த யோக சக்தி நிச்சயமா உங்களுக்கு உதவும்.
செகண்ட் ஸ்டேஜ் போது இருக்கு அப்படின்னா யோக சக்தியோட இன்னும் கொஞ்சம் ஆட்டம் பயன்படும், அதையும் டீல் பண்ணிடுச்சு. தேர்ட் ஒன்று அது வந்து டைரக்டா வந்து அந்த குரு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதே பிரச்சனை. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷமாக எனக்கு வந்து பேக் சைடில் ஸ்பைனல் காலில் வந்து பல்ஜாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது போக இந்த கையில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வலி இருக்கும், அந்த நரம்பு மிஸ்டேக்னால இங்கே வலி இருக்கும், கழுத்தில் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு வலி இருக்கும். இதனால் வந்து எனக்கு வீட்லேயும் கரெக்டாக வேலை செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த இதில் சத்சங்கத்தில் நான் பார்த்து நான் போய் அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து ஒரு செகண்ட் கூட இல்லை, நிஜமாக நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, இது எனக்கு நடந்த பெரிய மிராக்கிள். எனக்கு பின்னாடி இருந்த பேக் பெயின் சுத்தமாக இல்லை, எனக்கு இந்த கழுத்து வலியும் இல்லை, இந்த பெயினும் சுத்தமாக இல்லை. எனக்கு வந்து வண்டியில் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி கை வந்து சுத்தமாக மடக்க முடியாது. மடக்குனா ரொம்ப பெயின் ஆகும். எனக்கு அந்த பெயின் இல்லை, இது வந்து எனக்கு பெரிய மிராக்கிள் தான். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போம். மேபி நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு 4 பேர் நினைக்கலாம். ஆனால் நம்மளோட எல்லா கர்மத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்ற ஒரே குரு நம்ம கிட்ட தான் இருக்காரு. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நான் என்னோட சுகர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 மேலே இருந்துச்சு. அப்போல்லாம் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ இவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை நான், இந்த மாதிரி எனக்கு அதிகமாயிட்டு இருக்கு, இல்லை ஹார்ட்ல கொஞ்சம் பிளாக் ஆகுது அப்படின்னு எதுவுமே சொல்லலை நான். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல எழுந்திரிச்சு அந்த ஒரு மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸ் வந்து ஒரு 5-6 இருக்கும் கையில். ஸோ அதை எடுத்து நான் வழக்கம் போல அந்த 5 டேப்லெட்ஸ் உள்ள போடுறேன் நான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே விக்கல் வந்து ஹார்ட்ல தான், இது இங்கே தானே ஒரு விக்கல்லாம், எனக்கு ஹார்ட்ல விக்கல் வந்துச்சு. எனக்கு அந்த சமயத்தில் ஒரு விக்கல் வந்து எப்படி ஒரு டக்குன்னு ஒரு விக்கல் வந்து அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பிளாக்குமே கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் நான் இவங்கள்ட்ட, எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டை இருக்குன்னு தெரியும் எனக்கு. அது மேலே ஐயா முதற்கொண்டு சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாமே அங்கே மிருத்யுஞ்சய யாகம் பண்ணியிருக்காங்க ஹரித்வாரில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு அதை வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க, உங்களோட இது எல்லாமே க்யூர் பண்ணிட்டாங்க அவங்களே அப்படின்னாங்க. குரு பார்வையில் இருந்தாலும் எல்லாமே நம்மளோட விதி முடியுதுன்னு இருந்தாலுமே விதி கூட்டி எழுதப்படுது. எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே ஆஸ்மா ப்ராப்ளம், என் கணவருக்கும் ஆஸ்மா ப்ராப்ளம். அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், இல்லைனா மந்திரிக்கிற இடத்துல இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இப்படி தான் போச்சு. எனக்கு வந்து இது மாதிரி சிவன் ராஜயோகம்னு இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து தீட்சை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து ஐயாவை பார்த்தேன். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு காதில் இருந்தும் மூக்கு வழியாகவும் பிளட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க தும்முனாலே ரத்தம் நல்லா சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்போ நான் வந்து சாமிஜிட்ட சொல்லிவிட்டு அழுதேன், இது மாதிரி இருக்குது சாமி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், இதை நான் பார்த்துக்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் கணவருக்கு பிளட்டே வரல. வாக்கு, குருவோட வாக்கு இது.